நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னை உணர ஆரம்பிக்கணும். தன்னுடைய நிலையில் நம்ம என்ன நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இறைவனுக்கு பொருத்தமான எண்ணங்களோடு இருக்கோமா, இறைவனுக்கு பொருத்தமான பேச்சுகளை பேசிகிட்டு இருக்கோமா, இறைவனுக்கு பொருத்தமான செயலை செஞ்சுட்டு இருக்கிறோமா, அல்லது அதை தவறிட்டு இருக்கிறோமா, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோமா, மேலே விரும்பிட்டு இருக்கிறோமா. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நிலையில இருந்து இறைவனுக்கு திரும்பினா அவங்களுக்கு தனித்தன்மையான வாழ்க்கை. ஏன்னா தன்னை உணர ஆரம்பிச்சிட்டாங்க, அதை ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாம்பு கேட்க ஆரம்பிச்சாச்சு. இறைவன் இருக்கணும் நம்ம வரப்போகுது. ஏன்னா தான் தவறு சொந்தமாக உணர்ந்து என் பார்த்த மனுஷங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ தகுதி வேண்டாம் அர்த்தம். மற்றவங்க பாம்பு கேட்கணும்னு சொன்னாலும் கோவம் வந்துடும், நான் என்ன பாவம் பண்ணிட்டு. ஆனால் சொந்தமாக அவங்களே அவங்களுடைய குணக்கேடுகளை உணர்ந்து என்கிட்ட இந்த கஞ்சித்தனம் இருக்குது, அல்லது இந்த கோவ குணம் இருக்குது, இந்த பெருமை குணம் இருக்குது, நான் வாக்குறுதி மீறிட்டேன், அதை உணர்ந்து இறைவனே என்னை மன்னிச்சுட்டு இருக்கிற மீட்டு கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தொகுதியில் வெளியிட்டாங்க. தனித்தன்மையான வாழ்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. காரணம் தவறு பண்ணும்போது கூட தான் தவற உணரக்கூடிய அளவுக்கு பணிவு இருக்குது, அதை நியாயப்படுத்தலை. அல்லது தான் உணராமல் போனால் கூட பொதுவாக இந்த மாதிரி நம்ம பேசும்போது ஆமாம் நமக்கு பலகீனமாக இருக்கிறோம், நம்ம நிறைய மனசுக்குள்ள அலக்கழிப்பு இருக்குது, குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிற உணர்ந்துட்டு அப்போயாவது அந்த சூழ்நிலையாவது நம்ம எல்லாரும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் இறைவன் இருக்கிறதுக்குள்ளாயிரும். அதான் மன்னிப்பில் இருந்தால் இறைவனுடைய வாழ்க்கை, இறைவனுடைய வாழ்க்கையே மன்னிப்பில் இருந்தால் நம்ம மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்கும் போது நம்ம மன்னிப்பு கேட்கணும். என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு நான் மேலே விரும்புன்னு சொன்னால் அதுலேருந்து வாழ்க்கை. இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம இது திரும்ப வேண்டியவங்களா இருக்கிறோம். பெரும்பாலும் அப்படி திரும்புகிறோம் பார்த்தா கஷ்ட காலங்களில் மட்டும்தான் திரும்புகிறோம், அதுக்கப்புறம் மாறி போயிடும். நல்ல நேரில் வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது நன்றி உணவோட பணிவோட உள்ளச்சத்தோட இருக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. அப்போ கஷ்ட காலங்கள் வரணும், அப்போ நம்ம எழுதி திரும்புகிறோம். அதுலேருந்து மீண்டு வந்தால் மட்டும்தான் அத்தாட்சியாக எடுத்துக்கணும். ஒரு 4 நாள் உடம்பு சரியில்லை, லூஸ்மோஷன் ஆயிடுச்சு, தலைவலி ஆயிடுச்சு, பல்லு வலி, கால் வலி, கை வலி, எத்தனையோ வலிகள் நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்புகிறோம். அதை மீட்டு விட்டு அத்தாட்சியை எடுத்துக்கிறோம். அத்தாட்சியை வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது இருக்கிற சுகம் அதிகரிக்கணும், அதுக்காக ஒன்று கூட பண்ணுறோம்.